ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. பாத்திரம் கழுவுறதுனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஸோ எந்த சிரமமும் இல்லாமல் உப்புக்கரை படிஞ்ச பாத்திரம், கறி பிடிச்ச பாத்திரம், காப்பர் பாத்திரம், இந்த மாதிரி எல்லா வகை பாத்திரத்தையும் 5 நிமிஷத்தில் நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காப்பர் பாத்திரங்கள் இருக்கும். என்கிட்ட இந்த பாத்திரத்தோட பாட்டமில் மட்டும்தான் காப்பர் இருக்குது. ஆனால் நிறைய வீடுகளில் காப்பர்லேயே ஜக்கு, டம்ளர்னு நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நாளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கருப்பாயிடும். இது நான் ஸ்டவ்வில் வச்சு சமைக்கிறதுனால அடி ஃபுல்லாகவே நல்லா கருப்பாயிருச்சு. அங்கங்கே நல்லா அடி பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கருப்பான அடி பிடிச்ச காப்பர் பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல பளபளன்னு புதுசு மாதிரி ஆக்கிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு தூவி விட்டுக்கலாம். கூடவே இந்த மாதிரி பாதி அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லெமனையும் உப்பையும் சேர்த்து இந்த காப்பர் ஃபுல்லாகவே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க கருப்பு எல்லாமே நான் தேய்க்க நல்லா எடுத்துக்கிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் அடியில் சைடில் ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சிருங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு கழுவ வேண்டாம். லைட்டாக நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுவுனாலே உங்களோட காப்பர் பாத்திரங்கள் நல்ல பளபளன்னு புதுசு மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி கடாயோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இதை நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு தேய்ச்சா அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது நம்ம எப்போவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா தான். ஆப்பத்துக்கு இல்லை கேக்குக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா. இதிலிருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வினிகர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்ல பொங்கி வரும். இதளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது முட்டையோட நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் இது. இதிலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்க பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படிச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு க்ளீனாக வராது. நமக்கு கை தான் வலிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடாயோட பேக் சைடில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த பேஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்க்கல, சும்மா அப்படியே தான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு எல்லாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இதை நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எல்லா பாத்திரமும் உங்கள்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லைனாலும் கடாய் இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பேன் இல்லை சாஸ் பேன் ஏதாவது ஒரு பாத்திரம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இதை நம்ம என்ன தான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு எடுத்திருந்தாலும் இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெள்ளையாக திட்டாக இருக்கும். இதை நம்ம மறுபடியும் நல்லா தேய்ச்சி கழுவினாலுமே இது போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை நார்மல் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாத்திரத்தில் வெள்ளையாக திட்டாக படிகிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. எவ்வளோ நாளாக ஆனாலும் சரி நம்ம பாத்திரம் நல்லா புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். ஆனால் இதை நீங்கள் பால் காய்ச்சிற பாத்திரத்தில் செய்யவே கூடாது. ஏன்னா லெமன் இருக்கிறதுனால பால் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற டிப் நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில், நெய் பாட்டிலெல்லாம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்பரில் இந்த எண்ணெய் எல்லாமே ஒட்டிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம மற்ற பொருட்கள் கழுவும் போதும் அதுலேயும் எண்ணெய் பிசுக்காயிரும். அது மட்டும் இல்லாமல் இதை கழுவும் போது சிங்க்குமே ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம சிங்க்லேயோ இல்லை ஸ்க்ரப்பர்லேயோ கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாத அளவுக்கு இதை ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கோதுமை மாவு வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே ஒட்டியிருக்க எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சிரும். இப்போது கை வச்சு இந்த மாவை பாட்டிலோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பாட்டிலில் ஒட்டியிருக்க எண்ணெய் எல்லாமே இந்த மாவோடு சேர்ந்துருச்சு. பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். சைட்லேயும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லா மாவையும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை. இப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க. அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில் எண்ணெய் பாட்டில் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி இரும்பு தோசைகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். தோசை சுடுறதா இருந்தாலும் சரி, சப்பாத்தி சுடுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்த ஒரே தோசைக்கல்ல தான் நம்ம வந்து செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை சப்பாத்தி சுட்டுட்டு மறுபடியும் இதில் வந்து தோசை ஊற்றும் போது தோசை வந்து நமக்கு சரியாக வராது. தோசை வந்து ஒன்று பிஞ்சு பிஞ்சு வரும், அப்படி இல்லைன்னா இந்த சப்பாத்தி கல்லையே ஒட்டிக்கும், எடுக்கவே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தோசைக்கல்லை கரெக்டான மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து தோசை ஊற்றணும்னா தோசை வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மெல்லிசாக முருகலாக வரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தோசைக்கல்லை நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணியே தான் இருக்கணும். கூடவே நான் வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு லெமன் எடுத்து இந்த தோசைகள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும், சைடில் ஒட்டியிருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக கலண்டு வரும். தோசைகள் ஓரளவுக்கு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன். இதை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து சோப் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, நார்மல் வாட்டரில் கழுவிட்டு வந்தாலே போதும். கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா சீசனிங் ஆகிடும். இப்போது இந்த தோசைக்கல்ல நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து நல்ல மெல்லிசாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற காப்பர் பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு. நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய காப்பர் பாத்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஜக்கு, டம்ளர், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாட்டமில் மட்டும் காப்பர் இருக்கிற பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஜக் வந்து ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணாமலே தான் இருக்கு. இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜக்கை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா தயிர் தான். இந்த தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். நல்லா புளிச்ச தயிரில் தான் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த தயிர் எடுத்து ஜக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த புளிச்ச தயிர் வச்சு தேய்க்கும் போது இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டாலே போதும். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தேய்க்கல, கழுவுனதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் இடத்த தயிர் போடாமல் அப்படியே விட்டுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அடுத்து நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு கருப்பாக இருக்கிற இடம், வாய்ப்பகுதி எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா போதும், நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஒரு புது பாத்திரம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி இருந்தாலும் 1-2 இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். என்கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. எல்லோரும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வச்சுருப்பீங்க. இது வந்து தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு இல்லை புளிக்கரைசல் வடிகட்டுறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நான் வந்து இந்த வடிகட்டியில் எப்போயாவது டீயும் வடிகட்டுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கரையாக இருக்குது. இதோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டீ துகள்கள் அங்கங்கே நல்ல இடையில நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோ தான் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது. ஸோ இந்த வடிகட்டியை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் நான் வந்து வடிகட்டி மூழ்கிற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற அப்ப சோடா தான். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாதி லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டியை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு வடிகட்டியை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். வந்து வினிகர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீ தூள் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வருது பாருங்கள். இந்த வடிகட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க குட்டி குட்டி துகள்கள் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இதோட பேக் சைட்லையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வடிகட்டி வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். இப்போ இந்த பவுலில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து உங்களை நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் இருக்கும். இட்லி மட்டும் இல்லை, இடியாப்பம் கூட இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி சுட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோதான் தேய்ச்சி கழுவுனாலும் போகவே போகாது. நிறைய பேர் நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா, இந்த பாத்திரம் வந்து புதுசான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து நான் 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி இடியாப்பம் மட்டும் இல்லாமல் சோளம், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கூட நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன். இந்த பாத்திரத்தோட அடியில் உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமனையும் கட் பண்ணி சேர்த்துருங்க. லெமன் சேர்க்கும் போது நமக்கு கரைப்படியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இட்லி தட்டை மட்டும்தான் கழுவுவாங்க. இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை அப்படியே கீழே கொட்டிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் செய்யும்போது இதில் கரை வந்து ரொம்ப அதிகமாக படிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே போகாது. ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த பாத்திரத்தையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு காய வச்சு தான் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த பாத்திரம் உங்களுக்கு நல்ல புதுசு மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய மரக்கரண்டி இருக்கும். இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மரக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா நம்ம பாத்திரம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எல்லாம் ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் நம்ம சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா இதில் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். கூடவே இந்த மாதிரி பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த லெமனில் கொஞ்சமாக உப்பு தொட்டுட்டு கரண்டி ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி கரையாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா மரக்கரண்டியையுமே இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துருங்க. இப்போது ஒரு துணி வச்சு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு ஃபுல்லாக காய விட்டுருங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் ஈரத்தோடய நீங்கள் எடுத்து ட்ராயரில் வைக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ராயரில் வைக்கணும். ஈரத்தோடய வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மரக்கரண்டி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபங்கஸ் வராமல் கரண்டி வந்து டக்குன்னு உடஞ்சிடாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மீன், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் நம்ம வந்து சிங்கில் வச்சு கழுவுவோம். ஸோ கழுவி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்லேருந்து ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும். இந்த சிங்கை நம்ம எவ்வளோ தான் கழுவுனாலும் சரி இதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ இந்த சிங்கை நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கோதுமை மாவு தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில சமயங்களில் கோதுமை மாவில் வண்டு வந்திருக்கும். கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வண்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த சிங்க்லேருந்து இனி கவுச்சி வாடை வரவே வராது. நான்வெஜ் எல்லாம் அதிகமாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்தாலே போதும். மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிடும். அடியில் மட்டும் இல்லை, கழுத்து பகுதியில் வாய்ப்பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம எப்படி புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் ஒரு 1/4 டம்ளரை விட கம்மியாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாவும் வினிகரும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க கரை எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துரும். நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாக்கு ஏதாவது ஸ்மெல் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்மெல்லும் இனி இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு மறுபடியும் நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாட்டிலில் இருக்க ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். அடியில் பிடிச்சிருந்த கரையும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.